கேட்டாலே இதனாலதான பேச ஆரம்பிச்சாலே அங்க ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு தாக்கம் தான் நமக்குள்ள இருக்கு. இது உடம்புக்கு கெடுதல், இதனாலதான் எல்லா வியாதியும் வருது அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? ஏன் இதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்? இதனால நன்மை என்ன இருக்கு? அப்போ இது கெடுதல்லாம் இல்லையா? இதெல்லாம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ராஜா சேனல். ஃபர்டிலைசர்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? நிலத்தோட நியூட்ரிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், கிராப்ஸை இன்செக்ட்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண, பேலன்ஸ் நியூட்ரிஷன்ஸ் மெயின்டைன் பண்ண. இதுதான் நமக்கு தெரிஞ்ச யூசஸ். ஆனா இதையும் தாண்டி இதனால இன்னும் நன்மைகள் இருக்குன்னு சொல்லலாம். வேர்ல்டோட பாப்புலேஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. பை 2050 நம்ம 10 பில்லியன் பாப்புலேஷன் ரீச் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபர்டிலைசருக்கும் பாப்புலேஷனுக்கும் என்னங்க இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? பாப்புலேஷன் தான் அதிகமாகுது, லேண்டோ இல்ல அதுல வர ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோ அதிகமாகாது. பாப்புலேஷன் அதிகமாகுதுன்னு தானாவே இதே நேரத்துல இன்னும் 60% ஃபுட் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் எல்லாருக்குமே உணவு கிடைக்கும். தேவை அதிகமா இருக்கிற இடத்துல அக்ரிகல்ச்சரல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக நமக்கு ஃபர்டிலைசர் தேவை. இதனால நம்ம நாளைக்கு வர ஜெனரேஷனுக்கு ஃபுட் செக்யூரிட்டியா எந்த ஒரு ஆபத்தும் கொடுக்காத சஸ்டைனபிலிட்டியை உண்டாக்கலாம். கிராப்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது சாயிலோட நியூட்ரிஷனும் அதோட போகுது. சாயிலோட நியூட்ரிஷன் லெவலை ஃபர்டிலைசர்னால தான் மெயின்டைன் பண்ண முடியும். இது ஈஸிலி அப்சர்வ் ஆகிரும் அண்ட் ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸும் இருக்கும். சப்ளை அண்ட் டிமாண்டை பேலன்ஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். சப்ளை கம்மியாகிருச்சுன்னா விலை ஜாஸ்தி ஆயிடும். அப்போ யாராலையும் அஃபோர்ட் பண்ணவே முடியாத ஃபுட்ஸை. ஸ்கேர்சிட்டி அதிகமாகி ப்ராப்பர் சப்ளை ஆஃப் ஃபெமைன் ஆகிரும். அப்புறம் நிலைமை ஃபெமைனால நிறைய பேர் போதுமான நியூட்ரிஷன்ஸ் இல்லாம இழந்துருவோம். பிராய்லர் சிக்கன் உடம்புக்கு கெட்டதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவும் ஒரு சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அட் அஃபோர்டபிள் பிரைஸ். அதுவும் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன, வீக்லி இல்ல மந்த்லி ஒன்ஸ் சிக்கன் சாப்பிடுவோம். அப்போலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, அதுவும் எல்லாராலையும் வாங்கிட முடியாது. ஆனா இப்போ அதே சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் எல்லாருக்குமே கிடைக்குது. இது மூலமா எல்லா மக்கள்கிட்டயும் புரோட்டீன் டெஃபிஷியன்சியை குறைக்கலாம். இந்த ஆங்கிளையும் யோசிங்க. இப்ப கூட ஸ்ரீலங்கால ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்துச்சு இல்லையா? எதனால, ஏன் அப்படி ஆச்சு, ஏன் விலைவாசி எல்லாம் அதிகமாச்சுன்னு தேடி படிச்சீங்களா? அதுக்கும் அவங்க நாட்டோட அக்ரிகல்ச்சருக்கும் சம்பந்தம் இருக்குங்க. கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை எந்த ஒரு ப்ராப்பர் டிரான்சிஷன் டைம் அண்ட் ஹைபிரிட் பாலிசியும் இல்லாம கம்ப்ளீட்டா பேன் பண்ணினாங்க. இதால 20 to 25% கிராப்ஸ் ஈல்ட் குறைஞ்சிருச்சு. அதனால அங்க ஃபுட் பிரைசஸ் அதிகமாகிருச்சு, ஆல்மோஸ்ட் 5 times ரேஞ்ச்ல. ஒரு கட்டத்துல ஷார்டேஜ் ஆஃப் ஃபுட் ஆகிருச்சு. ஃபர்டிலைசர்ஸ் ரிவோக் பண்ணாலும் ஃபார்மர்ஸ்க்கு கரெக்டான டயத்துக்கு கிடைக்காததுனால ஈல்டு குறைஞ்சு சில மாசங்கள் அந்த கிரைசிஸ் வந்துச்சு. அதையும் நம்ம பார்த்தோம். கிரீன் ஃபார்மிங் நல்லதுதான், ஆனா அதை எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிட முடியாது. இட் ரெக்வயர்ஸ் டிரான்சிஷன் டைம். இப்போ 1 acre கிரவுண்ட் எவ்வளவுதான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்? அது எவ்வளவு ஃபேமிலிக்கு போதுமானதா இருக்கும்? 1 yearக்கு 1 time கல்டிவேட் பண்ண சிச்சுவேஷன் போய் இப்போ ஃபர்டிலைசர்ஸ்னால 3 times பண்ணலாம். கெமிக்கல் கெட்டதுதான், ஆனா அது அதிகமா போறப்பதான் ஆபத்து. ஒரு நிமிஷம் உங்களை சுத்தி உங்ககிட்ட இருக்கிறத அனலைஸ் பண்ணுங்க. நம்மளை சுத்தி எல்லாமே கெமிக்கல் தான். அது நல்லதுக்காக அளவா பயன்படுத்தணும். அளவுக்கு மீறினால்தான் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? வெகானிசம் ஒரு கான்ட்ரோவர்சியல் டாபிக் தான். ஹெல்தியா வாழ நான் ஆர்கானிக்கா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. பட் பாடிக்கு எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸ் கண்டிப்பா வேணும். ரீசெண்ட் டைம்ஸ் அதனால சில உயிரிழப்புகள் வர்றதையும் நம்ம நியூஸ்ல பார்த்திருக்கோம் இல்லையா? கெமிக்கல் என்ற ஒரு விஷயம் இல்லாம நம்மளால சர்வை பண்ண முடியாது. இட் டேக்ஸ் டைம். அத எதுக்காக எடுத்துக்கிறோம்ன்ற டைம் லைன்ல தான் இருக்கு எல்லாமே. எல்லா டைமும் எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்காது. சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்தந்த நேரத்துல மட்டும் இல்லாம இப்ப எல்லா நேரத்திலயும் நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது. நம்ம தரப்புலயும் ஃபுட் நம்ம டேபிளுக்கு வரும்போது அதை ப்ராப்பரா வாஷ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம வீட்டுல ஒரு சின்ன இடம் இருந்தா கூட சின்ன கார்டன் மாதிரி நமக்கு தேவையானதை சின்ன சின்ன பிளான்ட்ஸ் நம்மளே போட்டு வளர்த்துக்கலாம். இப்பெல்லாம் நிறைய பேர் வீட்டு மாடியில கூட பண்றாங்க. சில ஃபார்மர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்க. ஆனா ஆர்கானிக் வெஜிஸ் ப்ராடக்ட்ஸ் ரேட் அதிகமா இருக்கேன்னு நீங்க கேட்கலாம். அதனாலதான் நமக்கு தேவையான
சின்ன சின்னதை நம்ம வீட்லயே வளர்க்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் சைடுல சில விஷயங்கள் பண்ணலாம். First, regulate and optimize the use of fertilizers involved in food and horticulture production by incentivizing healthy and sustainable consumer choices. Model the crop management practices that reduce GHG emissions. Have balanced nutrition consumption. Adopt ecosystem-based approaches and strengthen the policies which have minimal or negligible impact on animal, human health and environment. இத பத்தின நாலேஜ் மக்கள் அண்ட் ஃபார்மர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு ப்ளேம் கேமே இல்லாம. நம்ம ஹெல்த் போச்சுன்னு ப்ளேம் பண்ணிட்டா எதுவுமே சரியா போக போறது இல்ல. முதல்ல நமக்கு செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கணும். நம்ம ஹெல்த் ஹசார்ட்ஸ் பத்தி நம்ம சைடுல இருந்து நம்மளும் இதுக்கு எஃபர்ட் போடணும். நம்ம லைஃப் ஸ்டைல்ல அதிகமா வெளியே சாப்பிடாம ரெகுலர் ஹெல்த் செக்அப்ஸ், கிளீன் என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்தி டயட்டை கொண்டு வரணும். ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை எடுத்துக்கோங்க. ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்டா மட்டும் நம்ம ஃபிட்டா இருக்க மாட்டோம். பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் முக்கியம். குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடணும். டிஜிட்டல் டிவைசஸோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண விடாதீங்க. அவங்களும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் சுவாசிக்கணும். ஹோம் க்ரோன் ஃபுட்ஸ் கார்டனிங்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரலாம். இப்படி சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்றதுனால இது எல்லாமே நம்மளால குறைக்க முடியும். ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃபை கேரி பண்ணலாம். Thank you for watching. Bye bye.